to Mighty Medicos, இது வரைக்கும் coarctation of aorta what is coarctation அப்படின்னும் and what are the types preductal, ductal, postductal அப்படின்னும் அதுக்கு pathogenesis என்ன அப்படின்னா extension of ductal tissue into the aorta அது first pathology அப்படின்னும் second pathology underdeveloped fetal aortic arch தான் வந்துட்டு pathogenesis behind the coarctation of aorta அப்படின்னும் பார்த்திருந்தோம். இதுல first type ஆன infantile type பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல ஏன் preductal type is called as infantile type அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் just we have started the postductal type அதுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத proximal to coarctation of aorta னும் distal to the coarctation of aorta அப்படின்னும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். So let us talk about the symptoms now. ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஹார்ட்ல இருந்து பிளட் வர எல்லா பிளட்டும் will go to the brain and through the left common carotid and ரைட் காமன் கரோட்டிட் வழியா பிரெயினுக்கு போகும். அது மட்டும் இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பர் லிம்புக்கு போகும் த்ரூ த லெஃப்ட் சப்கிளேவியன் அண்ட் ரைட் சப்கிளேவியன். கரெக்டுங்களா? அப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளட் ஃப்ரம் த ஹார்ட் இஸ் கோயிங் இன் டு த அப்பர் லிம்ப் அண்ட் த பிரெயின் அண்ட் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் நம்மளோட லோவர் லிம்புக்கு போகுது த்ரூ த டிசெண்டிங் அயோட்டா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் coarctation. கரெக்டுங்களா? இதனால ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா proximal to the coarctation there will be increased blood pressure and distal to the coarctation there will be decreased blood pressure. ஸ்பிக்மோமேனோமீட்டர் எடுத்து நம்மளோட அப்பர் லிம்ப பிளட் பிரஷர் செக் பண்ணீங்க அப்படின்னா லோவர் லிம்ப விட அப்பர் லிம்ல there will be increased blood pressure. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் த அடல்ட் டைப். அது மட்டும் இல்லாம செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் ஃபாஸ்டா அப்பர் பாடிக்கு போகும் அண்ட் ஸ்லோவா லோவர் பாடிக்கு போகுது. அதனால ஃபர்ஸ்ட் there will be the appearance of radial pulse. அதுக்கப்புறம் தான் femoral pulse வரும். So there will be the presence of radiofemoral delay இருக்கும். இல்லனா there will be either absence of femoral pulse கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is a ரொம்ப decreased amount of blood flow right from the birth நம்மளோட லோவர் லிம்புக்கும் டிஸ்டிங் அயோட்டா சப்ளை பண்ற ஆர்கன்ஸ்க்கும் வருது. So there is an under development of lower limb. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்லாம ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா kidney receives very low amount of blood supply. கிட்னில பிளட் சப்ளை ரொம்ப லோவா இருக்கு. அதனால கிட்னில போற பிளட் பிரஷரும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால there is an activation of renin angiotensin aldosterone mechanism which in turn increases the blood pressure. இந்த blood pressure எப்படி increase பண்ணும் அப்படின்னா by increasing the heart rate and water retention பண்ணும். இந்த மாதிரி மெக்கானிசம்ல it increases the blood pressure. அப்போ heart rate increase ஆகி water retention அதிகமாகும் போது அப்பயும் blood எல்லாம் அப்பர் லிம்புக்கு தான் போகும். ஆனா லோவர் லிம்புக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். அதோட ரிசல்ட்டா இந்த கிட்னில induce ஆன renin angiotensin mechanism ஓட ரிசல்ட்டா there will be still more increase in the blood pressure in the brain and the upper limb. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு இன்க்ரீஸ்டு பிளட் டு பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it causes dizziness and it causes hallucination. அதுக்கப்புறம் it gives rise to hemorrhage. முக்கியமா there will be Berry's aneurysm it may result. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம it may result in the epistaxis.
ஓகேங்களா, நோஸ் ப்ளீடிங் இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். இதுதான் how the symptoms are different from proximal to coarctation. இந்த coarctationக்கு proximal என்னென்ன சிம்டம் இருக்கும், டிஸ்டலா என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசிருக்கோம். இது மட்டும் இல்லாம டிஸ்டலா வேற என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் பேசணும்னா there is a coldness in the lower limb due to the reduced blood supply. அடுத்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கொலேட்ரல்ஸ் பத்தி பேச போறோம். இப்ப நம்மளோட லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரியில there is a more amount of blood travel ஆயிட்டு இருக்கு. ஏன்னா this is just proximal to the coarctation of aorta. இந்த லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரியில இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதுல ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர்னல் மேமரி ஆர்டரி. கரெக்டுங்களா? அதே மாதிரி there is many branches from the left subclavian artery. இந்த branches வழியா போற blood which is increased amount of blood இந்த branches வழியா போகுது. அதே மாதிரி நம்மளோட டிசெண்டிங் அயோட்டால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிசெண்டிங் அயோட்டால இருந்துதான் there is an intercostal arteries வருது. இது intercostal arteries அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த intercostal arteriesக்கும் இந்த descending aortaக்கும் நடுவுல there is a development of collaterals. ஓகேங்களா, இந்த கொலேட்ரல்ஸ் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரிக்கு போற பிளட் வில் கோஸ் டு த டிசெண்டிங் அயோர்டா. ஓகே, இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் கொலேட்ரல்ஸ். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கொலேட்ரல் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் போஸ்ட் டக்டல் டைப் and there will be no collaterals in a preductal type. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இன்ஃபேண்ட்ல வராம there is absence of a symptom in the infant and adultல இந்த மாதிரி சிம்டம்ஸ் டெவலப் ஆகிறதுனால this postductal type is called as adult type of coarctation of aorta. இந்த மாதிரி blood அதோட வேலை போகாம through the collaterals போறதுனால we can hear the bruit sound in the back of shoulder. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரூவட் சவுண்ட நம்மளால பேக்ல நம்மளால கேட்க முடியும். அது ஒன் ஆஃப் த சிம்டம். இதே மாதிரி there will be the development of bronchopulmonary collaterals. இந்த மாதிரி bronchopulmonary collateralsனால we can hear some of the pulsation in the back. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Sussman sign in postductal type அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்காஸ்டல் ஆர்டரிஸ்ல இந்த கொலேட்ரல் டெவலப் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is an dilated intercostal artery. இந்த intercostal artery dilate ஆனதுனால there is a disturbance in the development of ribsோட developmentல disturbance வந்துச்சு. அதனால in postductal type chest x-ray எடுத்து பாத்தீங்கன்னா we can see notches in ribs. ஓகேங்களா, இது third clinical features due to the development of collaterals. இதுதான் collateralsனால ஏற்படுற clinical features. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த கோஆக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோஆக்டேஷன்ல இந்த இடத்துல பிளட் வந்துட்டு ஹிட் பண்ணுது. ஆனா இதால இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி அதிக அமௌண்ட்ல போக முடியல அப்படிங்கறதுனால there is an dilatation of blood vessel here. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி போற இந்த பிளட்டும் நார்மலா போகாது. there is an abnormal flow which leads to the development of dilatation here. இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா pre-stenotic dilatation and this is called as post-stenotic dilatation in the
கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி டைலட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளட் வெசல்ல பாத்தீங்க அப்படின்னா டைலேட்டட் லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி உங்களால இப்ப நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன்னா there is an increased blood supply proximal to the coarctation. அதனால there is a dilated subclavian artery. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி pre-stenotic post-stenotic dilatation இருக்கும். இந்த pre-stenotic post-stenotic dilatation குள்ள there is a presence of blood. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கும் போது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா we can see 3 here. இந்த இடத்துல 3 மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரேல 3 மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியுற இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் சைன் ஆஃப் 3 இன் செஸ்ட் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, which is called as figure of 3, or இந்த பக்கம் இருக்கிற இந்த ஸ்டீனோசிஸ் இந்த பக்கம் மேபி இருக்கலாம், which is called as reverse 3 sign, இல்லனா it is called as E sign. ஓகேங்களா? இதுதான் செஸ்ட் எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எக்ஸ்ரே பத்தி பார்த்துட்டோம். அடுத்து வாட் ஆர் த அதர் இன்வெஸ்டிகேஷன் தட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த கோஆக்டேஷன் ஆஃப் அயோர்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன் இசிஜி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் எக்ஸ்ரேல there will be the figure of 3 சைன் இருக்கும். அடுத்து வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இசிஜி கேன் நம்ம கோஆக்டேஷன் ஆஃப் அயோர்டா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் we can do angiogram and CT angiogram பண்ணலாம், அடுத்து MRI பண்ணலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் will help in finding the coarctation of aorta. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா asymptomatic cases mostly postductal type will be asymptomatic cases. In case of preductal typeல ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா we should make the ductus patent எது வரைக்கும் அப்படின்னா before the surgery வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் த கோஆக்டேஷன் ஆஃப் அயோர்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா which is nothing but aortoplasty is a definitive treatment for coarctation of aorta. இல்லனா surgical excision பண்ணிடணும், அந்த பார்ட்டை சர்ஜிக்கலா எக்ஸைஸ் பண்ணி எடுத்துடணும், which is a narrowed part of aorta. அதை சர்ஜிக்கலா எக்ஸைஸ் பண்ணி எடுத்துட்டு we should do end-to-end anastomosis. ஓகேங்களா? These are surgical treatment for coarctation of aorta. இது வரைக்கும் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் பிரெயினுக்கு போறதுனால வாட் மே பி த காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is an cranial hypertension இருக்கலாம், இல்லனா intracranial bleeding இருக்கலாம், hypertensive encephalopathy இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய features complication are due to the increased amount of blood through the common carotid artery to the brain. ஓகேங்களா? இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி we should do the surgical repair in the coarctation of aorta. This completes the coarctation of aorta entirely. We thus finished the congenital heart diseases. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.